போகலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். வணக்கம் மக்களே. நேற்றுலேருந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் பிக் பாஸு, சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க, சாண்ட்ரா கொடுமை பண்ணிட்டாங்க, பாருக்கும் கம்ருதனுக்கும் ரெட் கார்டு. ஸோ இதே தான் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் எந்த மீடியாவுக்கு போனீங்கனாலும் இது மட்டுமே ஒரு 2 நாளாக பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்செட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க எல்லாத்தையும் உள்ளே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்ததே வந்து எனக்கு ஒரு பெரிய அப்செட்டு. சரி, இவனையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்களே, இந்த பிக் பாஸே பார்க்கக்கூடாதுன்னு பிக் பாஸே வெறுத்துட்டேன். சீசன் 8 வரைக்கும் எல்லா எபிசோடும் பார்த்தவன் நான். சீசன் 9 ஒரு எபிசோட் கூட நேற்று வரைக்கும் பார்க்கல. நேற்று தான் விஜய் சேதுபதி சார் எபிசோடை உட்காந்து நைட் ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலி பிக் பாஸ் வந்து எப்போவுமே அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடத்துவாங்க. ஸோ முந்தா நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேவோட ஃபைனல் டாஸ்க். ஸோ அந்த ஃபைனல் டாஸ்க் என்னென்னா, இது வந்து சீசன் 1 வச்ச அதே டாஸ்க். பிக் பாஸுமே சொல்லியிருப்பார், எனக்கு பிடிச்ச டாஸ்க் அதை வச்சுருக்கேன்னு. என்னென்னா, ஒரு கார் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காருக்குள்ளே எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஏறிக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் தூங்காமல் யார் அந்த காரில் உட்காந்துருக்காங்களோ, யார் சர்வே பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே டக்குன்னு பஜர் சவுண்ட் கேட்டதும் எல்லோரும் வந்து காருக்குள்ளே உட்காந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் அவர் வந்து அவர்னால் உட்கார முடியல. அவர் கம்ருதனுக்கு இந்த பக்கம் மேலே ஒரு மாதிரி உட்காந்து அவர்னால ஒரு லிமிட்டுக்கு மேலே கால் வந்து அவருக்கு மரத்து போச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இறங்கிடுறாரு. ஸோ ஒரு இறங்கி காருக்கு பக்கத்தில் ஒரு பீன் பேக்கில் உட்காந்துட்டுருக்கிறாரு. இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன் நடக்குது. ஆக்சுவலி நேற்று தான் எனக்கே தெரியும் இந்த பாரு கம்ருதீன் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்குன்னு. ஸோ அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சாண்ட்ராவும் பேசியிருக்காங்க. ஸோ சாண்ட்ராவை தேவையில்லாத அன்வான்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்வதியும் கம்ருதீனும் பேசியிருக்காங்க. மூஞ்ச பாரு, நல்லா ஆளு மூஞ்சும் பாரு, செருப்பு பிஞ்சிரும். நீங்க குழந்தை பெத்தீங்க, அவ வாயை மூட சொல்றா, வயசுக்கு. ஸோ இந்த டாக்காக போயிட்டு இருந்தது. சடனாக பாரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை வெளியே தள்ளிடலாம், கம்ருதீனுக்கு சிக்னலையும் கொடுத்துட்டு வெளியே தள்ளிடலான்னு முடிவு பண்ணி சடனாக டோர் ஓப்பன் பண்ணி அவங்கள அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாங்க. இத்தனைக்கும் உமன் ஃபைட் பண்ணிக்கிறதோட ஓகே, கம்ருதீன் காலை வச்சு எட்டி உதைக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டு தள்ளி தான் விட்டோம். ஸோ அவ்வளோ அஃபென்சிவாக அந்த கேமை விளையாடணுமா? ஏன்னா இது ஒரு டாஸ்க்கு. இதில் என்னென்னா, தூங்காமல் இருக்கிறவங்க தான் வின்னு. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே டயர்டாகி தானாக ஒவ்வொருத்தராக இறங்கிடுவாங்க. ஸோ அது அப்படி போகாமல், ஒரு ஸ்போர்ட்டிவாக போகாமல் அவங்கள அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஏன் தள்ளணும்? அப்படி தள்ளி விட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் மடக்கி வச்சுருக்காங்க. கால் இருக்கும்போதும் அந்த பார் வந்து டோர் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அந்த இழுக்கும்போது டோரோட அந்த கீழ் கிராஸ் வந்து அவங்க காலில் இடிக்குது. ஸோ அப்போவுமே இவங்க வந்து விக்ரம் வெளியே இருந்தப்போ என்னை வெளியே இழுத்துருங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு லைட்டாக பேனிக் அட்டாக் மாதிரி வந்துச்சு. ஸோ பேனிக் அட்டாக் மாதிரி வந்து ஃபிக்ஸ் வந்து டக்குன்னு இந்த இடத்துல கேம்னு கூட பார்க்காம நம்ம சபரி, கானா, வினோத்லாம் வந்து கார்லேருந்து இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க இறங்கி சாண்ட்ரா உள்ளே தூக்கிட்டு போய் கரெக்டாக அந்த டைமில் டாக்டர்ஸ்லாம் வந்து ஸோ அவங்க ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டைமில் அப்பவும் காருக்குள்ளே பாரு கம்ருதீனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நடிக்கிறாங்க, கார்லேருந்து தள்ளி விட்டதுக்குலாம் யாருக்காவது பேனிக் அட்டாக் வருமா, ஃபிக்ஸ் வருமா, இதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி சீசன் 1 பண்ணப்போ உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இந்த டாஸ்க் இருந்துச்சு. ஏன்னா யாருமே டயர்டாகாமல் இறங்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்போர்ட் அடிங்க, ஒத்த காலில் நில்லுங்க, ஒரு கை மட்டும்தான் பிடிச்சிருக்கணும்னு அவரே டாஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். அப்படியெல்லாம் போகிற அளவுக்கு இல்லாமல் இப்படி ஒரு அக்ரெஷனாக விளையாடி இப்போது காருக்குள்ளே வந்து என்னாச்சு, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாற்றி பேசிக்கிறாங்க அந்த டாஸ்க்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் கம்ருதீன் தூங்கிடுறாரு, பிக் பாஸ் அவுட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் பாரு தூங்கிடுறாங்க, அவுட் பண்ணிடுறாங்க. டாஸ்க் முடிஞ்சு அரோரா வின் பண்ணிடுறாங்க. ஸோ இது நார்மலாக போயிடுது. இதுக்கு நடுவுலையே சபரி, விக்ரம் இவங்க கம்ருதீன் எல்லாமே கொஞ்சம் வாய் வார்த்தையாக நிறையா அன்வான்ட் வேர்ட்ஸ் ரொம்ப பேசிக்கிறாங்க. இவரும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு, அவங்களும் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷோ சாட்டர்டே
அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து அப்ரூவர் ஆயிடுவோம், நாம் வந்து தப்பை ஒத்துக்குவோம், மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை வந்து விஜய் சேதுபதி சாரும் பார்த்துட்டாரு. எனக்கு என்ன சார் வந்து கேட்பாரு, நீங்கள் மன்னிப்பு கேட்டோமா அப்படின்ற ஒன்று இருக்குங்க. பட் ஆனால் ஒய் இட்ஸ் அ கேம். கேமில் எதுக்கு நான் வந்து புஷ் பண்ணதுக்கு எதுக்கு நான் மன்னிப்பு அவங்க அவர் ஷோ ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான், நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம், அப்ரூவர் ஆக வேண்டாம், வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம், இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லுங்கள் நீங்கள் தப்பு பண்ணதுக்கு அப்படின்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்கில் என்னை வச்சு அமுத்துனாங்க. அவர் டென்ஷன் ஆகிட்டார். அதெல்லாம் வேறங்க, நீங்கள் பண்ணது அக்ரெஷன், அதுக்கு எனக்கு ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, இந்த நொண்டி சாக்கு சொல்கிற மாதிரிலாம் சமாளிக்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆக்சுவலி கமருதீனுக்கு மட்டும் அக்கா மட்டும்தான், உங்கள் அக்கா இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் வந்து தள்ளி விட்டு இவ்வளோ அக்ரெஷன் பண்ணதை வந்து வெளியே வந்தீங்கன்னு உங்கள் அக்கா பாராட்டுவாங்களா? இல்லை பார்வதியோட அம்மா தான் வந்து சூப்பர், நீ ஒரு பொண்ணை வந்து ஒரு கொலவரியோடு தள்ளி விட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர அளவுக்கு பண்ணியிருக்க, பரவாயில்ல, நீ வீரமான பொண்ணு ஒன்று பாராட்டுவாங்களா, பாராட்டு விழா எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு 2 பேர்த்துக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலி இந்த ரெட் கார்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரெட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட், அந்த ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பேமெண்ட் எதுவுமே வராது. இவங்க ப்ராப்பராக எலிமினேட் ஆனால் தான் அவங்களுக்கான பேமெண்ட்டு, பெண்டிங் பேமெண்ட் எல்லாமே வரும். ஸோ இவங்க ஒரு தப்பு பண்ணி ரெட் கார்டு வாங்கி வெளியே போகிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வராது. அண்டு பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே பார்வதி தான் ஃபஸ்ட்டு உமன் ரெட் கார்டு வாங்கினதில். ஃபேஸ்லாம் இப்போ வச்சுக்கிது கொஞ்சம் நம்ம டான்ஸ் ஆடிட்டாங்க, யாரும் வீட்டுக்கு போன பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுல என்னோட கருத்து இன்னொன்று என்னென்னா, விஜய் டிவி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு டிஆர்பி மட்டுமே நோக்கி ஒரு ஷோ போகிற மாதிரி தெரியுது ஒரு சேனல். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் நம்ம தளபதியோட ஆடியோ லான்ச் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அண்டு சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சிவகார்த்திகேயன் அவரோட மூவி ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சைடு ஆடியன்ஸ் போயிடக்கூடாது, ஆடியன்ஸ் நம்ம சைடு இருக்கணும்னு சொல்லி இவங்க ஸ்கிரிப்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் இவங்க இதுக்காகத்தான், இந்த டிஆர்பிக்காகத்தான் இத்தனை இதையும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, மதுமிதா ஒருக்கா வந்து பிக் பாஸில் வந்து கை எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதை டெலிகாஸ்ட் பண்ணலை. அவங்க வெளியே வந்து கட்டு போட்டது மட்டும், பேச மட்டும்தான் செஞ்சாங்களே தவிர உள்ளே அவருங்க கை எடுத்துக்கிட்டது அந்த மாதிரி எதையும் காட்டலை சேனலில். ஸோ அப்போ அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தவங்க இவ்வளோ அக்ரெஷன் நடக்கிறத ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து அந்த ஷோவை பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குற ஒரு குழந்தைக்கு மனசுலாம் அது போய் என்னென்னு பதியும், ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் யாராக இருந்தாலும் நம்ம பீட் பண்ணி ஜெயிச்சிடலாம், தள்ளி விட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் அவங்க மனசில் போய் பதியாதா? ஸோ இது முழுக்க ஒரு சேனல் வெறும் டிஆர்பிக்காக மட்டுமே, ஒரு பீப்புள் கன்சர்ன் இல்லாமல், ஒரு குழந்தைங்க பார்ப்பாங்கங்கிற ஒரு அக்கறை இல்லாமல் வெறும் டிஆர்பிக்காக மட்டுமே இவங்க இதை பண்ணுற மாதிரி தோணுது. ஆக்சுவலி இந்த சீசன் 9 எனக்கு அப்படி தான் இருக்குது. இவங்க எடுத்த கண்டஸ்டன்ட் எல்லாமே இப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. வெறும் டிஆர்பிக்காக மட்டுமே ஒவ்வொருத்தரையும் உள்ளே கொண்டு வராங்க. இது வந்து எனக்கு சரியாகவும் படலை. ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறத தவிர்த்துறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக இந்த பாரு கமருதெல்லாம் நேற்று நான் திருப்பி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி செகண்ட் வீக்லேருந்தே இவங்க இந்த விஷயந்தான் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒன்று, நாங்கள் லவ் கம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கிறதெல்லாம் வந்து 2வது வாரத்துலேருந்தே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நேற்று 90வது நாள். அப்போத்துலேருந்து பார்க்குறவங்களாம் இதெல்லாம் என்ன நினப்பாங்க? ஸோ இது வந்து ஒரு ஒவ்வொருத்தர் மனசுலேயும் தப்பான எண்ணத்தை தான் கொண்டு போய் புகுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.